ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இங்கே 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க இந்த போண்டாக்கு. சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இது நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்காக தான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதுங்க. ரொம்ப ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா போண்டா கெட்டி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்து எண்ணெயில் போடுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுனாலும் எண்ணெய் குடிக்குங்க. முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்ல சத்தானதாகவும் இருக்குங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நல்லா காஞ்சதும் நம்ம இதில் போண்டாவை சேர்த்துக்கலாம். மாவு எடுத்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாகவும் சேர்த்துக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த போண்டாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் அடங்கின பிறகு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா கலர் மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு டைம் போடும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். 2 பக்கம் நல்லா வெந்து இந்த மாதிரி பொன்னிறம் ஆகணுங்க. அந்த டைம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் தான் ஆகும் நம்ம இந்த போண்டா சுட்டு எடுக்கிறதுக்கு. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு டீ இல்லை காஃபியோடு சேர்த்து நீங்கள் இதை பரிமாறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் காஃபியோடு சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.